2014 அன்று 110 அறிவிப்புல ஜெயலலிதா வெளியிட்டாங்க. இந்த மழைநீர் வடிகால் திட்டம் இதுவரையில நிறைவேற்றப்படல. அதே மாதிரி சென்னையில 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சுரங்க பாதைகள் அமைக்கப்படும். இது எப்ப சொன்னாங்கன்னா 15/7/2014. எங்கேயாவது ஒரு இடத்திலாவது அமைக்கப்பட்டிருக்க? ஆக வெறும் வெட்டு அறிவிப்பு. நான் சொல்றேன், தேதியோட சொல்றேன், அறிவிச்சதை சொல்றேன். இதுல ஏதாவது நான் சொன்னது பொய் இல்லது அபாண்டமா இதான் நான் சொல்றேன் அப்படின்னு ஜெயலலிதாவோ அல்ல ஆளுங்கட்சிக்காரங்களோ ஏதாவது சொன்னாங்கன்னா என் மீது தவறுன்னு சொல்லி கண்டிக்கிட்டோம். ஏன் என் மீது வழக்கே போடட்டும், நான் கவலைப்படல. நீதிமன்றத்திற்கு நான் ஆதாரத்தோடு சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்கிறது. நான் ஆதாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வர தெம்பு இருந்தா துணிவு இருந்தா என் மீது வழக்கு போடும். ஆக இந்த தொகுதியில தான் அதிமுக மேயரா இருக்கக்கூடிய துரைசாமி வந்தப்போ, மழை வெள்ளம் வந்தப்போ நல்ல வரவேற்பு கொடுத்து அனுப்பிச்சிங்க இந்த தொகுதியில. அதெல்லாம் பத்திரிகையில தொலைக்காட்சியெல்லாம் வந்துச்சு. அவங்களும் மட்டும் இல்ல, நத்தம் விஸ்வநாதனுக்கு அந்த வரவேற்பு தான் கிடைச்சது. கோகுல இந்திராவுக்கும் அந்த வரவேற்பு தான் கிடைச்சது. இப்ப வாக்கு கேட்க போயிட்டு இருக்கிறாங்க டெய்லி டிவியில பத்திரிகைலாம் செய்தி. இன்னைக்கு அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் துணிச்சலா எங்கேயும் வாக்கு கேட்கணும் பாருங்க. நீங்க துணிச்சலா வந்து உங்க இடத்துல வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஆக பொறுப்புல இருக்கிறவங்க, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ எம்பிக்களா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு எங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படுறாங்கிறத அதுவும் ஆதாரத்தோடு சொல்றேன். சேலத்துல எடப்பாடி பழனிசாமியிடம் அவர் போனப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, தொகுதிக்கு என்ன செஞ்சு கிழிச்சீங்க, இப்ப வந்துட்டீங்கிற அப்படின்னு கேட்டு விரட்டி அமைச்சிருக்கிறாங்க. எங்க ஊருக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லி கடலூர்ல அமைச்சர் சம்பத்தை வழிமறிச்சு அவங்கள அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. இப்படி ரவுடித்தனம் நடத்துகிற அதிமுகவுக்கு வாக்களிக்கணுமா என்று நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ எவ்வளவோ பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இப்ப அண்மையில மழை வெள்ளம் வந்துச்சு. மழைங்கிறது பருவ நேரத்துல வந்து போகக்கூடியதுதான். சில நேரங்கள்ல கம்மியா வரும், சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமா வரும். ஆக அந்த பருவமழை வர்றப்போ நான் மேயரா இருந்தப்போ, என்னை தொடர்ந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயரா இருந்தப்போ நாங்க என்ன செய்வோம்னா, முன்கூட்டியே பருவமழை வருதுன்னா ஒரு 20 நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு நடத்துவோம். எங்கெல்லாம் மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், எந்தெந்த மழைநீர் கால்வாய் சுத்தப்படுத்தணும் என்று திட்டமிடுவோம், பிளான் பண்ணுவோம், ஆய்வு நடத்துவோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். அப்படி எடுக்கிற போது ஓரளவுக்கு சரியாகும். மழை தண்ணி தேங்க இல்லைன்னு சொல்லல, எல்லாத்தையும் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்லல. ஆனா ஓரளவுக்கு அந்த பணிகளை தான் நாங்க அப்ப செஞ்சோம். அதனாலதான் ஓரளவுக்கு மழை தண்ணி தேங்கினா கூட 1 நாள் 2 நாள் சரியாயிடும். அப்படித்தான் பார்த்திருக்கிறோம். ஆக அந்த மழை தான் இப்போ வந்துச்சு. ஆனா என்ன ஆச்சு, ஜெயலலிதா வந்து இதே ஆர்கே நகர் தொகுதியில வந்து இது இயற்கையா வந்துருச்சு, ஆக எதிர்பாராத அளவுக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்பட்டமான பொய். அதுவும் இப்ப மழை எல்லாம் பெஞ்சு முடிஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்து 15 நாளைக்கு பிறகுதான் வந்து பார்த்தாங்க. ஆனா என்ன ஆச்சு, செம்பரம்பாக்கம் ஏரிய முறையா திறந்து விடாத காரணத்தினாலதான், அல்லது முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டு அதற்கு பிறகு படிப்படியா அது திறந்து விட்டு இருந்தா இந்த ஆபத்து, இந்த வெள்ளம் சென்னைக்கு வர வாய்ப்பே இருந்திருக்காது. ஆக இந்த நிலையில தான் இந்த நிலை ஏற்பட்டு போச்சு. ஆக இது இயற்கை பேரிடர் அல்ல, இது ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட செயற்கை பேரிடர் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். இந்த லட்சணத்துல ஜெயலலிதா ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். சொல்லாததையும் செஞ்சுட்டேன். சொல்லாதது செஞ்சது உண்மைதான். ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, மூளைக்கு மூளை, முச்சந்திக்கு டாஸ்மாக் கடைகளை திறப்பன்னு சொல்லவே இல்லைங்க, செஞ்சுட்டாங்க. செம்பரம்பாக்கேரியை திறந்து விடன்னு சொல்லவே இல்லைங்க, சொல்லி திறந்து விட்டாங்க திடீர்னு. அதனால 200க்கு மேற்பட்டவர் இறந்து போனாங்க, லட்சக்கணக்கானவர் வீடுகள் இழந்தாங்க, உடைமைகள் இழந்தாங்க. ஆக இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்துச்சு. 25 லட்சம் மக்கள் நடுத்தருவில் நின்றாங்க. ஆக அதே மாதிரிதான் மதுரை வாயில் பறக்கும் சாலை திட்டம், அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த தொகுதிக்கு வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டம், ஏற்கனவே திமுக ஆட்சியில தான் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. நான் தான் ஜப்பான் நாட்டுக்கு போய்
கலைஞருடைய அனுமதியோடு ஜப்பான் நாட்டுக்கு போய் வங்கியினுடைய நிதி உதவி பெற்று அதற்கு பிறகு அந்த பணி தொடங்கி ஒரு 75-80% பணியை முடிச்ச நேரத்தில் தேர்தல் வந்துச்சு, ஆட்சி மாற்றம் உருவாயிடுச்சு. வந்த உடனே 2-3 மாதத்திற்குள்ளாக அந்த பணியை அவங்க செஞ்சு முடிச்சிருக்கணும். ஆனா கிடப்பில போட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கு பேர் வந்துடும், கலைஞருக்கு சிறப்பு வந்துடும் என்று கிடப்பில போட்டாங்க. 2 மாசம் முன்னாடி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும், உடனே அடுத்த திட்டம், இது திருவொற்றியூர் வரையும் கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில போட்டு அதற்கு பிறகு வேறு வழி இல்லாம ஒரு கட்டத்தை திறந்து வச்சாங்க. இன்னும் மிச்சம் பணிகள் மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.